எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பெசன்ட் டெக்னாலஜிஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் பற்றி தான் பார்க்க போறோம். ஜாவாவில் வேரியபிள்ஸ்ல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேரியபிள்ஸ் என்னென்ன வேரியபிள்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிமிட்டிவ் வேரியபிள்ஸ், ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ், ஸ்டேட்டிக் வேரியபிள்ஸ், லோக்கல் வேரியபிள்ஸ். ஸோ இதை நம்ம ரெண்டு டிவிஷனா பிரிச்சுக்கலாம். முதல் டிவிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வேல்யூவை பொறுத்து ரெண்டு டைப்பா வேரியபிளை பிரிக்கலாம். ஸோ முதல் டிவிஷன்ல கொடுக்கக்கூடிய வேல்யூ பொறுத்து பிரிக்கிறதுனால இப்போ நம்ம கொடுக்குற வேல்யூ பிரிமிட்டிவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிரிமிட்டிவ் வேரியபிள்ஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொடுக்குற வேல்யூஸ் ஆப்ஜெக்ட்ஸா இருந்தது அப்படின்னா அது ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ் சொல்றாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிமிட்டிவ் வேரியபிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிமிட்டிவ், அதாவது நம்ம இன்ட்டு, இதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா டைப்ஸ் படிச்சிருப்போம், இன்ட்டு, கேரக்டர், பைட்டு. ஸோ அந்த மாதிரி பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பை ஒட்டி வர்ற அந்த வேரியபிள்ஸ்க்கு பேர் பிரிமிட்டிவ் வேரியபிள்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது எய்தர் நம்பரா இருக்கலாம், கேரக்டரா இருக்கலாம், இல்லை பைட் வேல்யூவா இருக்கலாம், இல்லை ஃப்ளோட் வேல்யூவா இருக்கலாம், இல்லை டெசிமல் பாயிண்ட் வேல்யூவா இருக்கலாம், இல்லை லாங் வேல்யூவா இருக்கலாம். ஸோ இப்போ அந்த பிரிமிட்டிவ் வேல்யூஸை நம்ம ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்றோம் அப்படின்னா அதை பிரிமிட்டிவ் வேரியபிள்ஸ் அப்படின்றது சொல்றாங்க. இதுல அடுத்து நம்ம சொல்றது ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ். ரெஃபரன்ஸ் வேரியபிள்னா என்னன்னா, ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்றதுக்கு யூஸ் பண்றதுனால அதை ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு சொல்றாங்க. ஸோ பேசிக்கா நீங்க இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா இப்ப எஸ்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப அது ஒரு ஆப்ஜெக்டா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேவிஎம்ல உள்ள ஒரு மெமரி இல்ல ஆப்ஜெக்டா ஸ்டோர் ஆகும். ஓகே, நமக்கு டைரக்டா வேல்யூவா பார்க்க முடியாது, ஆப்ஜெக்ட் வழியா தான் வேல்யூவா பார்க்க முடியும். ஸோ அந்த வேரியபிளை ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கா ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படின்றது ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, அந்த ரெஃபரன்ஸ் வழியா தான் உங்களுக்கு வேல்யூவை பார்க்க முடியும். அதுதான் ரெஃபரன்ஸ் வேரியபிள். வேற பிரிமிட்டிவ் வேல்யூஸை நீங்க டைரக்டாவே விசிபிளா பார்க்கலாம். அதனால அதை பிரிமிட்டிவ் வேல்யூஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே, இது டிவிஷன் 1 நம்ம பார்த்திருக்கோம். டிவிஷன் 2ல பாத்தீங்கன்னா எதை பொறுத்து வேரியபிள்ஸை டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா அதோட பிஹேவியர். ஓகே, அதுக்கப்புறம் அந்த எந்த பொசிஷன்ல அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்றோம் அப்படின்றத பொறுத்து டிவிஷன் 2ல 3 கேட்டகரி, 3 டைப்பா ஸ்பிளிட் பண்றாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஓகே, அடுத்து ஸ்டேட்டிக் வேரியபிள், அடுத்து லோக்கல் வேரியபிள். ஸோ இந்த டிவிஷன் 2 பொறுத்தளவுல அதோட பிஹேவியர் அப்படின்றப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹேவியரை பொறுத்தளவுல ஸ்டேட்டிக்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஸ்டேட்டிக்ன்றது கான்ஸ்டன்ட். அதாவது உங்களுக்கு மெமரியில ஒரே ஒரு டைம் தான் மெமரியில கேப்சர் ஆகும் அந்த இன்ஃபர்மேஷன். காமனா இருக்கிற வேல்யூஸை கேப்சர் பண்றதுக்காக ஸ்டேட்டிக் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ஒரு பிஹேவியர். வேற இன்ஸ்டன்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் அதோட டீடைல்ஸ் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதுனால அது இன்ஸ்டன்ஸோட பிஹேவியர். ஸோ லோக்கல் அப்படின்ற பிஹேவியர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட் ஆகட்டும் இல்ல ஒரு பிளாக் ஆகட்டும் அதுக்குள்ள மட்டும் உங்களுக்கு தேவையான வேரியபிள்ஸ் நீங்க டிக்ளேர் பண்றீங்கன்னா அதை லோக்கல் வேரியபிள் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இந்த பொசிஷனும் மேட்டர். இப்போ இன்ஸ்டன்ஸ் வேரியபிளும் ஸ்டேட்டிக் வேரியபிளும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸுக்குள்ள மெத்தட் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அதுக்கு வெளியே நீங்க டிக்ளேர் பண்றீங்க அப்படின்னா அதை குளோபல் வேரியபிள்னு சொல்லுவீங்க. ஸோ விச் மீன்ஸ் அதோட பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா கிளாஸ்க்குள்ள இருக்கும், மெத்தடுக்கு வெளியில இருக்கும் அப்படின்னு சொல்றத இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ஸ்டேட்டிக் வேரியபிள் சொல்லுவாங்க. அதோட பொசிஷன் அந்த இடத்துல இருக்கும். வேற லோக்கல் வேரியபிளோட பொசிஷன் பொறுத்தளவுல ஒரு பிளாக்குள்ள இல்ல ஒரு மெத்தடுக்குள்ள இருக்கும். இப்ப ஒவ்வொரு வேரியபிள்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை பொறுத்தளவுல என்னன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குமே வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் அதை இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குமே செப்பரேட் காப்பி இருக்கும். உங்களுக்கு மெமரியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் செப்பரேட் காப்பியா ஸ்டோர் ஆயிருக்கும். அது மாதிரி இதோட ஸ்கோப் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்போ ஆப்ஜெக்டோட ஸ்கோப் எப்படி, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் க்ளோஸ் பண்றப்போ அதோட டெஸ்ட்ராய் பண்றப்போ அது ஆப்ஜெக்டும் டெஸ்ட்ரக்ஷன் அடைஞ்சிரும். இப்போ அதோட ஸ்கோப்பு தான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளும் ஸ்கோப்பு. ஸோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஸ்கோப் விச் இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு ஆப்ஜெக்டோட ஸ்கோப் மாதிரி தான். எப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோமோ அப்போ இன்ஸ்டன்ஸ் வேரியபிளோட ஸ்கோப் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ ஆப்ஜெக்டை டிஸ்ட்ராக்ட் பண்றோமோ அப்போ இன்ஸ்டன்ஸ் வேரியபிளோட ஸ்கோப்பும் டிஸ்ட்ரக்ஷன் ஆயிடுது. ஸோ அது போக இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை எங்க ஸ்டோர் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீப் மெமரியில தான் ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. அடுத்து இதுதான் நான் முன்னாடி சொன்னேன், அதாவது இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை எங்க டிக்ளேர் பண்ணிருப்பாங்க, எங்க பொசிஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
கிளாஸ்க்குள்ள டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவுட் சைடு எனி மெத்தட் இல்ல பிளாக் இல்ல கன்ஸ்ட்ரக்டருக்கு வெளியில தான் வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து அதோட எக்ஸாம்பிள். இங்க பாருங்க, கிளாஸ்க்குள்ள டெஸ்ட்னு ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்றேன், கிளாஸ்க்குள்ள நான் டிக்ளேர் பண்றேன், ஆனா மெயின் மெத்தடுக்கு வெளியே வந்து நான் பாக்குறேன் அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள. அடுத்து வந்து ஸ்டேட்டிக் வேரியபிள். ஸோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எப்படி ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் வேரி ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னோமோ, ஸ்டேட்டிக் வேரியபிள் வந்து அதுக்கு ஆப்போசிட். இது வந்து வேரி ஆகாது, ஆப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட் வந்து காமனா தான் இருக்கும். ஏன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்டிக் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் காலேஜ் நேம் வந்து சேமா தான் இருக்கும். ஸோ அப்ப அந்த காலேஜ் நேம்ன்றது வந்து ஸ்டேட்டிக்னு கொடுத்தோம்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அக்சஸ் பண்றப்போ அது மெயினா காமனா இருக்கிற ஏரியால இருந்து நமக்கு அக்சஸ் ஆயிடும். அதனால ஆப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வேரி ஆகாது. அது மாதிரி இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் செப்பரேட் காப்பி இருக்கிற மாதிரி ஸ்டேட்டிக் வேரியபிள் வந்து என்டையர் கிளாஸ்க்குமே ஒரே ஒரு காப்பி தான் கிரியேட் ஆகும். அதனாலதான் இது வந்து கொஞ்சம் மெமரி எஃபிஷியண்டா இருக்கும் ஸ்டேட்டிக் வேரியபிள் யூஸ் பண்றீங்க அப்படின்னா. அது மாதிரி நம்ம ஸ்டேட்டிக் வேரியபிளை எப்படி அக்சஸ் பண்ணலாம்னா, நம்மளோட கிளாஸ் நேமை வச்சே நம்ம அக்சஸ் பண்ணலாம், இல்ல ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வச்சு அக்சஸ் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வச்சுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே கிளாஸ்ல நீங்க வந்து ஸ்டேட்டிக் வேரியபிள் அக்சஸ் பண்றீங்க அப்படின்னா வித்தவுட் கிளாஸ் நேம் இல்லாம நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கிளாஸ்ல அக்சஸ் பண்றப்போ வந்து நீங்க வந்து கிளாஸ் நேம் டாட் அந்த வேரியபிள் நேம் கூட டைரக்டா அக்சஸ் பண்ணிக்கலாம். அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்க்க போறது வந்து லோக்கல் வேரியபிள். லோக்கல் வேரியபிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம லோக்கலா வந்து செட்டைன் இது பண்ற மாதிரி இருக்கும், செட்டைன் வேரியபிள்ஸ் வந்து நம்ம டிக்ளேர் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு மெத்தட் ஆகட்டும், இல்ல ஒரு பிளாக் ஆகட்டும், இல்ல ஃபார் லூப் ஆகட்டும், ஒயில் லூப் ஆகட்டும். ஸோ அதுக்குள்ள நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா அது வந்து லோக்கல் வேரியபிள். ஸோ விச் மீன்ஸ் அது வந்து ஒரு பிளாக்குள்ள வேரியபிள் டிக்ளேர் பண்றோம்னா அதை வந்து லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க, மெயின் மெத்தடுக்குள்ள வந்து நான் லோக்கல் வேரியபிள் இன்ட் ஸ்பேஸ் ஜேன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதை பிரிண்ட் பண்றப்போ வந்து எனக்கு இது வந்து இதோட ஸ்கோப் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெயின் மெத்தடோட ஸ்டார்ட் ஆயிட்டு அது முடியறப்போ வந்து இது இந்த வேரியபிளோட ஸ்கோப் முடிஞ்சிடும். ஸோ லோக்கல் வேரியபிளோட ஸ்கோப் வந்து எய்தர் அந்த மெத்தடுக்குள்ள இல்ல அந்த பிளாக்குள்ள இந்த அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் பார்க்கலாம். ஸோ எக்லிப்ஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். எக்லிப்ஸ்ல வந்து நம்ம ஆல்ரெடி பெசன்ட் டெக்னாலஜிஸ் லேர்னிங் இதுக்குள்ள வந்து நம்ம ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணோம். இன்னைக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறது வந்து வேரியபிள் கான்செப்ட் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஒரு கிளாஸ் நீங்க எப்படி கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா, நியூல போயிட்டு கிளாஸ்ன்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது காமிக்கும். இந்த இதுல வந்து கிளாஸ் நேம் காமிக்கும். ஸோ இப்போ இதுல வந்து நம்ம ஜஸ்ட் கிளாஸ் நேமை மட்டும் என்ன என்ன கான்செப்டுக்காக நம்ம எழுதுறோம், வேரியபிள் கான்செப்டை படிக்கிறதுக்காக எழுதுறோம். ஸோ அதை வேரியபிள் கான்செப்ட் அப்படின்னு எடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வேரியபிள் கான்செப்டோட கிளாஸ் கிடைச்சிரும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம நான் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் சொல்றது தான், விச் மீன்ஸ் நம்ம வந்து கமாண்ட் கொடுத்துக்கலாம். கமாண்டை வந்து சிங்கிள் லைன் கமாண்ட் கொடுக்கணும்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வேரியபிள் கான்செப்ட் ப்ராக்டிஸ் பண்றப்போ வந்து இதுல வந்து கிளாஸ் நேம் வந்து வேரியபிள் கான்செப்ட். இப்போ இந்த இடத்துல வந்து எப்படி இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் டு அருண் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம எங்க என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவாங்க, ஆர் குளோபல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. அதாவது கிளாஸ்க்குள்ள நீங்க டிக்ளேர் பண்ணிருக்கீங்க, மெத்தடுக்கு வெளியில டிக்ளேர் பண்ணிருக்கீங்க, அதனால இதை வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இல்ல குளோபல் வேரியபிள் சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸ்டேட்டிக் வேரியபிளும் அதே தான். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட்டிக் வேரியபிளுக்கு வந்து நீங்க ஸ்டேட்டிக் கீவேர்டு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ எந்த வேரியபிளை வந்து நீங்க ஸ்டேட்டிக்கா டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு காமனா இருக்கிற வேல்யூஸை தான் வந்து நீங்க ஸ்டேட்டிக்கா டிஃபைன் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து காலேஜ் நேம்ன்றது காமன்றதுனால காலேஜ் நேமை வந்து நான் ஸ்டேட்டிக்கா டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ காலேஜ் நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பெசன்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் பெசன்ட் டெக்னாலஜிஸ்ன்றது தான் வந்து காலேஜ் நேம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் நீங்க கிரியேட் பண்றப்போ
இந்த ஸ்டூடெண்ட் நேம்ன்ற ஒரு வேரியபிள் வந்து ஒவ்வொரு காப்பியும் நீங்க வந்து மெமரியில கிரியேட் ஆகும். வேற காலேஜ் நேம்ன்றது வந்து காமன் அப்படின்றதுனால ஸ்டேட்டிக்னு டிக்ளேர் பண்றதுனால இந்த பெசன்ட் டெக்னாலஜின்ற அந்த வேல்யூ வந்து ஒரு காமன் மெமரி ஏரியால போய் ஸ்டோர் ஆயிடும். ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் நீங்க கிரியேட் பண்றப்போ நமக்கு காலேஜ் நேம் தேவைப்படுதுன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த மெமரி ஏரியாவை அக்சஸ் பண்ணி காலேஜ் நேம் எடுத்துப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்டேட்டிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் வந்து எந்த கேட்டகரிக்குள்ள வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் கம் அண்டர் குளோபல் வேரியபிள் கேட்டகரிக்குள்ள நமக்கு வரும். ஓகே, சோ இப்போ இந்த இடத்துல நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்றதுன்னு பார்த்தாச்சு, ஸ்டேட்டிக் வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்றதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து லோக்கல் வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு மெயின் மெத்தட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல லோக்கல் வேரியபிள் நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நான் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல வந்து ஸ்டூடெண்டோட ஜெண்டர் அப்படின்றத நான் டிக்ளேர் பண்றேன், மேல்னு நான் டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா, ஸோ இது வந்து நான் வந்து லோக்கலா யூஸ் பண்றதுக்காக டிக்ளேர் பண்ணிடுறேன். இதோட ஸ்கோப் வந்து எனக்கு இந்த மெயின் மெத்தட் முடிகிறப்பவே எனக்கு வந்து முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் போட்டு நம்ம பார்ப்போம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லன் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து லோக்கல்ல வந்து டைரக்டா வந்து நம்ம பிரிண்ட் ஆயிடும். ஸோ வேறஸ் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க குளோபலா டிக்ளேர் பண்ற வேரியபிளை வந்து ஒரு மெத்தடுக்குள்ள நீங்க அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்டிக் வேரியபிளை வந்து நீங்க டைரக்டாவே அக்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டேட்டிக் வேரியபிளை எப்படி அக்சஸ் பண்றேன்னு பாருங்க. ஸோ ஸ்டேட்டிக் வேரியபிளுக்கு வந்து நீங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸ்டூடெண்டோட காலேஜ் நேம் இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரி பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் இந்த காலேஜ் நேமை வந்து டைரக்டா கொடுத்தா போதும், டைரக்டா அக்சஸ் பண்ணலாம். ஆனா ஓகே, இந்த காலேஜ் நேம்னு டிக்ளேர் பண்றது வந்து எந்த மெத்தட்லயும் நீங்க டைரக்டா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனா உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் அக்செப்ட் பண்ண முடியும். இப்போ ஏன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குமே வேரி ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால இப்போ இதை வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து வேரியபிள் கான்செப்ட் அப்படின்ற அந்த ஆப்ஜெக்ட் அந்த கிளாஸை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்றேன். ஆப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்னு நான் கிரியேட் பண்றேன். நமக்கு ஆல்ரெடி தெரியும் எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ கிரியேட் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட் வழியா தான் என்னால் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதுனால இப்போ நான் பிரிண்ட் பண்றது எப்படி பிரிண்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் நேம் பாத்தீங்கன்னா பிளஸ் ஆப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட் டாட் ஸ்டூடெண்ட் நேம் அப்படி கொடுத்தாதான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதே இது நான் இப்போ என்ன பண்றேன் பாருங்களேன். இப்போ இதை காப்பி பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாம ட்ரை பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் அடிக்கும். இன்கேஸ் நான் வந்து அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை வந்து ஒரு ஸ்டேட்டிக் ஏரியால நான் வந்து அக்சஸ் பண்றேன் அப்படின்னா, இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ஸ்டேட்டிக் ஏரியால நான் அக்சஸ் பண்றேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு தான் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் இல்லாம அக்சஸ் பண்ணா அது என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, cannot make a static reference to the non static field அப்படின்னு சொல்லும். ஸோ இது வந்து நான் ஸ்டேட்டிக்ன்றதுனால ஒரு ஸ்டேட்டிக் ஏரியாக்குள்ள நம்ம அக்சஸ் பண்றதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு தான் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அண்ட் ஸ்டேட்டிக் வேரியபிளா நம்ம அக்சஸ் பண்றது. இப்போ அடுத்த ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த கிளாஸ்ல இருந்து இந்த வேரியபிளை நம்ம எப்படி அக்சஸ் பண்றோம், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் காலேஜ் நேம் வந்து ஸ்டேட்டிக் வேரியபிளை எப்படி அக்சஸ் பண்றோம்ன்றத பாருங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணி இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். இன்னொரு கிளாஸ் வந்து சாம்பிள் வேரியபிள் கிளாஸ்ன்னு கிரியேட் பண்றேன். சாம்பிள் வேரியபிள் கொடுத்துட்டு பப்ளிக் ஸ்டேட்டிக் வாய்ட் மெயின் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல திரும்ப நான் வந்து கமாண்ட் கொடுக்குறேன். இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வேரியபிள் கான்செப்ட்ல உள்ள
அந்த கிளாஸை நம்ம அக்சஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்டிக் வேரியபிளா இருந்ததுன்னா நீங்க ஒரி பண்ண தேவையில்லை. டைரக்டாவே என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கிளாஸோட நேம் நமக்கு தெரியுது அப்படின்னா டாட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டேட்டிக் வேரியபிள் வந்து டைரக்டாவே அக்சஸ் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஸ்டேட்டிக் வேரியபிள் வந்து நமக்கு டைரக்டாவே நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல நம்ம அந்த ஸ்டேட்டிக் வேரியபிளை வந்து ஸோ டைரக்டாவே நம்ம வந்து அந்த கிளாஸை வச்சே எடுத்துடலாம். ஆனா இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை அடுத்த கிளாஸ்ல இருந்து உங்களால அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்க, ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு நியூ வேரியபிள் கான்செப்ட் கொடுத்துட்டு இப்போ அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட் வச்சு தான் நம்ம வந்து அடுத்த இன்னொரு கிளாஸ்லயும் நம்ம அது மாதிரி தான் பண்ண முடியும். இப்ப இந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட் டாட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு என்ன பண்ணோம், ஸ்டூடெண்ட் நேம். இப்ப இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணேன்னா அந்த கிளாஸ்ல டிஃபைன் பண்ணியிருக்கிற வேரியபிள்ஸ் வந்து நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். இப்போ பாத்தீங்கன்னா பெசன்ட் டெக்னாலஜி அருண் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணோம். காலேஜ் நேம் வந்து பெசன்ட் டெக்னாலஜி, ஸ்டூடெண்ட் நேம் வந்து அருண்ன்றதை டிஃபைன் பண்ணோம். அதே மாதிரி அந்த கிளாஸ் போயிட்டு நம்ம ரன் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே வரும். லைக் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளும் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம், ஸ்டேட்டிக் வேரியபிளும் டிஃபைன் பண்ணி பார்க்கலாம், லோக்கல் வேரியபிள் வந்து மேல் அதையும் நம்ம டிஃபைன் பண்ணி பார்க்கலாம். run as Java application. So mail Besant technology Arun. So இந்த local variable define பண்ணதை வந்து இந்த மெத்தடை தவிர்த்துட்டு வெளியில நம்மளால அக்சஸ் பண்ண முடியாது. ஆனா நீங்க குளோபலா டிக்ளேர் பண்றீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிற எல்லா மெத்தட்லயும் அக்சஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து வெளியில உள்ள கிளாஸ்லயும் அக்சஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். இப்போ இதுல வந்து பிரிமிட்டிவ் வேரியபிள்ஸ் அப்படின்றது வந்து இப்ப நம்ம மேல்னு டிக்ளேர் பண்ணிருக்கிறது வந்து பிரிமிட்டிவ் வேரியபிள்ஸ். அதே இது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அது வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ ஹோப் யூ என்ஜாய் த வீடியோஸ். பெசன்ட் டெக்னாலஜிஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வேரியபிள்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க.